Hi, this is Dr. Madhumita, pediatrician. Let's keep up with the breastfeeding topic. இன்னைக்கு நம்ம breast milk at different stages என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ டெலிவரிக்கு அப்புறம் ஒரு வாரத்து வரைக்கும் செக்ரீட் ஆகிற மில்க்குக்கு பேரு கொலஸ்ட்ரம். ஒரு வாரத்திலிருந்து 2 வாரம் வரைக்கும் செக்ரீட் ஆகிற மில்க்குக்கு பேரு டிரான்சிஷனல் மில்க். 2 வாரத்துக்கு மேல செக்ரீட் ஆகிற மில்க்குக்கு பேரு மெச்சூர் மில்க். இது மூணுலயும் கொலஸ்ட்ரம் ஒரு பேபிக்கு கிடைக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? நம்பர் 1, கொலஸ்ட்ரம்னால ஒரு பேபியோட இம்யூனிட்டி அதாவது எதிர்ப்பு சக்தி நல்லா டெவலப் ஆகும். நம்பர் 2, பேபிக்கு கட் அதாவது குடல் இன்ஃபெக்ஷன் வராம இது பிரிவென்ட் பண்ணும். நம்பர் 3, பேபி பாஸ் பண்ற முதல் மோஷன் அதாவது கருப்பாயின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வெளியேறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 4, இந்த கருப்பு ஆய் வெளியேறது மூலமா பேபிக்கு ஜாண்டிஸ் வராம இது பாதுகாக்கும். ஜாண்டிஸ்னா மஞ்சக்காமலைன்னு சொல்லுவோம், பிறந்த குழந்தைக்கு வர மஞ்சக்காமலை. ஸோ இதனால பிரெஸ்ட் ஃபீடிங் ஏர்லியாவே இனிஷியேட் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த கொலஸ்ட்ரம் பேபிக்கு கிடைக்கிறதும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். Thank you. Wish you all a very happy Pongal. I'll see you in the next video.